ஷேய் பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு முழுவதும் கேட்டுக்கோ. அரசியல்வாதி, விருதுநகர் மாவட்டம் மின்சாரத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை வேலை பார்க்குறவன், மின்சாரத்துறையில் லைனு வேலை பார்க்கான்ல, ஏண்டா கைலாசத்தில் உட்கார்ந்துருக்காரு. கரண்ட் இல்லாமல் நேற்று பொழுது நைட்டு விடிய விடிய கரண்ட் இல்லை, 2வது நாள் கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லாத காரணத்தினால எல்லா இபி லைனு உள்ளவனை பூரா என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் க்ளோஸ் பண்ணிடுவார். முக்கால் சத்தியம். கடவுள் நான் உட்கார்ந்துருக்கேன்டா. அப்படி என்னடா நீங்கள் வேலை வாக்கிய அந்த கேள்வி கேட்கார். ஒரு மில்லு தொழிற்சாலைகளில் ஒரு இடத்துல கூட மின்சாரம் இருக்காது. புரியா? என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் க்ளோஸ் பண்ணிடுவார். நீதிமன்றம் கோர்ட்ஸில் கேட்டுக்கோப்பா. தெக்குப்பாளையம், ராஜபாளையம் நீதிமன்றம், சிலிவுத்தூர் நீதிமன்றம், மதுரை நீதிமன்றம் கேட்டுக்கோ. ஒவ்வொரு தப்பு கைலாசத்தில் நடக்க என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் க்ளோஸ் பண்ணிடுவார். முக்கால் சத்தியம். என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் முடிச்சிருவார். கைலாசத்தில் 2 நாளாக கரண்ட் கிடையாது. 2வது நாள் கரண்ட் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? ஏண்டா நீ 2ஆம் நம்பர் திரிக்கிறதுக்கு பூமியை அவர் கொடுத்துருக்காரு. நீ 2ஆம் நம்பருக்காக கரண்ட் மின்சாரத்தை நீ கொடுத்து எல்லாம் ஆகோ ஓடுதவனுக்கு கரண்ட்டு மின்சாரத்தை கொடுக்கணுமாடா? அப்போ ஒருத்தன் கூட மின்சாரத்துறை அமைச்சர்லேருந்து வேலை பார்க்குறவன்லேருந்து என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரை முடிச்சிருவார். முப்படை வானரப்படை இராணுவம் நீ உள்ள வரையில் மின்சார கம்பி, மின்சார போலு எல்லாமே முடிச்சிருப்பா. கணக்கு போட்டாச்சு. இந்த கணக்குப்படியாக வரும். கோர்ட்டு, நீதிமன்ற கோர்ட்டு, நீதிபதி சரிச்சு கோர்ட்டார். என்னப்பா நீங்கள் விடிய கரண்ட் உங்கள் வீட்டு லைன்லாம் கரெக்டாக இருக்குமா இல்லையா? இல்லைன்னா செகண்டில் ஃபோன் அடிப்பிய என்னெந்த லைன் கரண்ட்லன்னு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ கடவுளை நீ அவமதிக்க, கோர்ட்டிலே அவமதிக்க. புரியா? அப்போ எல்லாரும் அவமதிச்சாக இருக்கிய கடவுளை. முக்கால் சத்தியம். ஒரு மின்சாரத்துறை கூட ஒரு மின்சாரம் எங்கெங்கே 2ஆம் நம்பர் ஓடுதோ செகண்டில் அள்ளி முடிச்சுடுவார். ரோட்டுக்காட்டில் ஒரு கம்பி போல் கூட வராது. காவல்துறை அதிகாரி சிபி ரிப்போர்ட் உள்ளவன் எடுத்து நீதிமன்றத்தில் கொடுத்துரு, பதிவு பண்ணிடு. ஒரு மின்சாரம் இருக்காது. ஒரு மின்சாரம் கூட வராது. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி நிலநடுக்கத்திலே சொல்லி முடிச்சிருவார். புரியா? 2வது நாள் கணக்கு என்னது? சித்திரை 1 சிரளிய போறியடா. ஆணும் பெண்ணும் சிரளிய போறிய. முக்கால் சத்தியம். கடவுள் பூமியில் உட்கார்ந்தா அப்போ அகம்பாத சேட்டை பண்ணுவா. மானிட பிறவி அண்டா காமுட்டா பேகடா. 2 நாளாக இன்னைக்கு 2வது நாள் கரண்ட் கிடையாது. அப்போ கொழுப்பு மப்பேறி போயிருக்கான். ராஜபாளையம் தாலுகா ராஜபாளையம் நீதிமன்றத்தில் கேட்டுக்கோப்பா. ராஜபாளையத்தில் இபி லைன் உள்ள அதிகாரி பூரா சொல்லி முடிச்சிருவான். அந்த டைம் வரையில் இளந்தரம் கொண்டான், ஜமீன் கொல்லம் கொண்டான். கரண்ட் 2 நாளாக இல்லை. அப்போ ஏண்டா 2ஆம் நம்பர் திரிக்கிறதுக்கு உனக்கு கரண்ட் வேணும். கைலாசத்தில் அமர்ந்து நாங்கள் உட்கார்ந்துருக்கோம். உலக நாடு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஏண்டா காமுட்டா பேல 60 நாடு வெளிநாடு பூரா சொல்லி முடிச்சிருவார். அதுக்கப்புறம் தாய் இந்தியா நாடு முழுவதும். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் வார்த்தை வேதானே அப்படியே நடு ரோட்டில் ஷூட்டிங் ஆர்டரில் போடுவார். இப்போ எல்லாமே எல்லாம் இபி லைன்லேருந்து அதிகாரி அரசியல்வாதியிலேருந்து ஷூட்டிங் என்கவுண்டரில் போடுவார். போட்டு அப்படியே காணொலியில் உலக நாடே பார்க்கணும்ல, உலக நாடே தெரியணும். அப்படின்னாத்த ஏண்டா கடவுள் பூமி உலக நாடு சொத்து, அவர் சொத்து. நம்ம தாண்டா அழித்து பாழாக்கி வச்சுருக்கோம். அப்போ தாண்டா ஆணு பெண்ணு உணர்வை போட்டாடுறா. இபி லைனு ஒருத்தர் இருக்க மாட்டான். அதிகாரி பூரா இருக்க மாட்டான். வேலை பார்க்குறவன் தப்பிச்சிருவான். பூரா நாய் மாதிரி வேலை ஓடுதானா கம்பியை தூக்கிட்டு போவேன், கயரை கட்டி மேலே ஏற அவன் தப்பிப்பான். அதிகாரி பூரா என்கவுண்டர் ஷூட்டிங் ஆடுற சொல்லி முடிச்சிருவார். முக்கால் சத்தியம். வழக்கறிஞர் புரிஞ்சிக்கோ. லாயர் கீழே கைலாசத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ எவ்வளோ சேட்டை உங்களுக்கு. அண்டா பாய்ப்பேகளா 2 நாளாக கரண்ட் இல்லை. ஏண்டா எல்லாம் 2ஆம் நம்பர்காரனுக்கு கரண்ட்டு ஃபுல்லாக கொடுக்கான். அப்போ எவ்வளோ கொழுப்பு. ராஜபாளையம் இபி லைனு சோழி முடிஞ்சடா. தெக்குப்பாளையம் ராஜபாளையம் இபி லைனு சோழி முடிஞ்ச. இளந்தரம் கொண்டான் இபி லைனு இல்லாமல் 2வது நாள் ஆச்சு. போடுறா அப்படின்ட்டார். கணக்கு போடுறா அவனுக்கு இபி லைனு. அப்போதான் உங்களை பிடிச்சி வள்ளுசா சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் பூரா இபி லைனை சொல்லி முடிச்சிடண்டா அப்படின்ட்டார். அவரே சொல்லிட்டாரு, போடுறா கணக்கை போடுறா, கணக்கை போடு, நீ கணக்கை போடு பார்வதி, கணக்கை போடு அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம். இப்போ 2 பேருமே அந்த கணக்கு கொடுப்பாங்க. பெஸ்ட்டோ பெற